வணக்கம். எழுத்து கவிமுறை சுவாணி செல்வராஜ் ஆங்கிலத்திலிருந்து எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இன்றைய பதிவு என்னன்னு சொன்னால், வார மாதம் 10ஆம் காட்டுக்கதவு திறக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. யாத்திராணி போகிற 11ஆம் யாத்திரை போகிற இருக்கிறவங்க போய்கொள்ளுங்க. 9ஆம் 7 மாதம் 9ஆம் 2026 உகந்தைக்கு போனீங்களா இருந்தால் வண்டியில் ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் 12 மணிக்கு கதவு திறப்பாங்களாம். 3 மணி மட்டும் தான் போக விடுவாங்களாம். மெதுவாக நடந்தீங்கன்னு சொன்னால் நின்று போகிறேன்னா ஒரு 10 நாள் 9 நாள் 10 நாள் பதிமிதிப்பீங்க. வேகமாக நடக்கக்கூடியாக்கள் கடைசி ஒரு 5 நாளில் போய் சேர்ந்துடுவீங்க. அவங்களோட நாளையை பொறுத்து. நாங்கள் முதல் பயணம் 10 நாள். ஒரு நாள் நான் மாமங்கத்தில் போய் தங்க இல்லை. நான் உகந்தைக்கு போயிருந்தாலும் 9 நாள் 10 நாள். அவங்க 10 நாள் பதிமிச்சாங்க. நாங்கள் 9 நாள் மாமங்கத்தில் நின்று அண்டிதோடு நாங்கள் வீட்டை நின்று நாங்கள் எங்கள் பக்கத்தில் மாமங்கம்மளோடைய விஷயம் பாரு. 2024 போய் யாத்திரை, புனிதமான யாத்திரை. அடியேன் இறைவனால் ஆட்கொண்டப்பட்டது. அந்த டைமில் பெருசாக உணரே இல்லை. தீட்சி எடுத்திருந்தேன், சிவனப்பட ஆசை இருந்தது. ஆனால் கடவுள்களை காணலாமான்னு சொன்னால் யாத்திரையின் போது கண்டேன். நான் நிறைய பேர் சந்தித்தேன். நான் முருகனை சந்தித்தேன், நான் வள்ளியம்மாவை கண்டேன், நான் சிவபெருமானை கண்டேன். நான் உண்மையாகவே முருகனை 2 இடத்துல சந்தித்தேன். நான் சிலவளை சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிற பொய்யண்டு. உண்மையாகவே இந்த இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கிற சாமான் இதுக்குள்ளே இருக்கிற நான் காண்பிக்கல. அதை நான் கூட இதை அடியன் கூட இதை பார்க்க இல்லை. இல்லை பாருங்கள், அவர் தந்த இந்த கையில் தந்த அந்த சாமான் என்ன சாமானுண்டு உண்மையாகவே இதுவரைக்கும் தெரியாது. என்ன இருக்கேன்னு தெரியாது. இது முருகன் பெருமானால் எனக்கு கிடைக்கப்பெற்ற வரப்பிரசாதம் மட்டும் இல்லை, என்ற பரம்பரையில் இப்படி ஒரு உன்னதமான பொருள். அது என்ன சாமான்னு தெரியாது. எனக்கு முருகப்பெருமான் தந்தது. நான் அப்போ அடியன் கேட்டேன். நான் சிவபெருமானை தான் வழிபடுறேன், முருகனை வழிபட்டது இல்லை. ஆனால் நான் வந்திருக்கிறேன் யாத்திரை எப்படி இருக்கும் அந்த யாத்திரைன்றதை பார்க்கணும். அந்த யாத்திரை கூட்டிகிட்டு போனவங்களில் அமிர்தகடியில் ஒரு ஐயா, அவரை பெரியசாமி என்று தான் சொல்லுவாங்க. அவர் தில்லைநாதன் ஜிஎஸில் சொந்தக்காரர்கள் என்று நினைக்கிறேன். அப்படித்தான் அவர் சொன்னார். எனக்கு அவரை தெரியும், பேர் தெரியாது. அவங்களோட குழு மூலம் தான் நாங்கள் போயிருந்தேன் முதல் தரம். உண்மையாகவே நிறைய அற்புதங்கள். அவங்களுக்கு கூட என்னை அடையாளம் தெரியலை. பிறகு தான் தெரிஞ்சது. அவர் கேள்வி ஒன்று கேட்டிருந்தார் சூட்சுமமாக. அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன். அந்த நேரம் வெளிநாட்டவர் ஜோன் என்றவர் வந்திருந்தவர். அவர் எனக்கு மருத்துவராக இருந்தேன். அது மட்டுமில்லை, அவருக்கும் எனக்கும் ஒரு அண்ணன் சகோதரமாக ஒரு உறவு ஏற்பட்டது. எனக்கு ஒரு தாப்பர் கிடைத்தார். உண்மையாகவே இந்த பாருங்க, இந்த பொக்கிஷம் யாத்திரை போனவர் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும். எனக்கு முதல் வருஷம் போன உடனே கிடைச்சது. முதல் வருஷத்தோட எனக்கு போதும் எல்லாம். அந்த கதை நான் உங்களுக்கு நிறைய கதை இருக்குது. நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த கதிர்காம யாத்திரை போகலை என்று சொன்னால் அந்த காலத்தின் போது நான் அதில் நடந்த அனுபவங்களை உங்களுக்கோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது அந்த முடிச்சு தான், அதுக்குள்ளே இருக்கிற சாமான் தான் என்னென்று தெரியாது அடியனுக்கு. இதுக்குள்ளே இருக்கிறது தான் தந்தது. இது அங்கே முதல் வருஷமே நான் உடனே போய் வாங்கி அதை அதுக்குள்ளே வச்சு மூடினது. இது வரைக்கும் அதில் என்ன இருக்குன்னு உண்மையாகவே தெரியாது. சாமி ரூமில் இருக்குது. என்னுடைய பரம்பரை இதை பாதுகாக்கணும்ன்றது என்னுடைய எண்ணம். இது ஒரு வரம்ண்டு தான் நினைக்கிறேன். மனித பிறவியில் இது ஒரு வரம். யாத்திரை போகிறாக்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். புனிதமாக போனீங்கன்னா அது யாத்திரை மது போத அதுகள் இதழ் பாவியாமல் பக்தி முக்தியாக போனீங்கன்னா உண்மையாகவே கடவுளை பார்க்கலாம், கடவுளை சந்திக்கலாம். நிச்சயமாக நான் 2 முறை போயிருக்கின்றேன். 24, 25. இந்த முறை போவேனா யாத்திரை இல்லை யா என்பது எனக்கு தெரியாது. அது எந்தளவு சாத்தியம் என்று. ஆனால் இந்த வருடம் போவேன் நான் இல்லை என்று யூகிக்க முடியாது தருணத்தில் இருக்கின்றேன். உண்மையாகவே மனதளவில் என்னுடைய கணவர் போக இருப்பதனால் என்னுடைய ஆர்வத்தை நான் நிறுத்திவிட்டு என்னுடைய குழந்தைகள் பார்வையிடும் பொறுப்பு இருக்கின்றபடியால் போக
வேண்டி வருமா வராதா தெரியாது. எல்லாம் எதுவாக இருந்தாலும் அது என்னப்பன் சிவன் எடுக்கும் முடிவுகள். அதற்கு நான் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். போன வருடமும் என்னை முருகன் கொண்டு அழைத்து சென்றார். வியாழ இடத்துல மாறுபட்டு ஒருத்தருமே இல்லாத நேரம் என்னை கொண்டு இழுத்து சென்று விட்டார். இந்த வருடம் 3வது இடம். யாத்திரைக்கு போகிறார்கள். கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது. நாவலடி வியாழ பள்ளியாறில் தண்ணி குடிக்காதீங்க. தண்ணி குடிச்சிங்கன்னா மயக்கம், தலை சுத்து, வாந்தி. அந்த தண்ணி குடிக்கிறதா இருந்தால் புதுசாக தோண்டி அந்த தண்ணியை கொஞ்சம் அள்ளி போட்டு கல் போட்டு குடிங்க. இந்த பழைய தோண்டின ஊற்றில் எடுத்து குடிக்க வேணாம். எனக்கு 2 முறை வீடு போனவரோ வயிற்று உபாதை, அதாவது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. அப்போது நான் சிந்தித்தேன், அங்கே மட்டும்தான் நான் குடித்திருந்தேன். விரல்களில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. காண்ற இடத்துல நான் 3 போட்டில் 1.5 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி போத்தல் தான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு சாப்பாடு எனக்கு பசிக்கவே இல்லை. யாராச்சும் ஒரு நேரம் எனக்கு உண்மையாகவே சாப்பாடு தருவாங்க. ஏன்னா வரைய நான் செய்த புண்ணியம் என்னவோ சாப்பாடுகள் அவங்க சமைக்கும் போது எனக்கு தந்தாங்க. நான் சமைத்ததே இல்லை. உண்மையாகவே சொல்லப்போனால் முதல் தடவையாகட்டும் 2ஆம் தடவையாகட்டும் எனக்கு சாப்பாடு எல்லோரும் தந்தவங்க. நான் கொண்டு போன பொதிகள் நான் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தேன். நான் அது அந்த சொல்லுவாங்க, இந்த கையில் கொடுத்தா அந்த கையில் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக 2 குளுக்கோஸ், பெரிய அயோடெக்ஸ், ஹெட் பாஸ், ஹெக்ஸ்டாவே கொண்டு போங்க. நான் வரலும்போது அது தண்ணி அது நல்ல ஹெக்ஸாக இருக்கணும். லோக்கல்னு சொன்னால் அந்த கற்பூரங்கள் அதுகள் கூட சேர்த்துருந்தோன்னா அது நமக்கு மூச்சுத்தன்மை ஏற்படும். நல்ல ஹெக்ஸ்டாஃபியாக எடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி பிக் ஸ்டாஃபி, கடலை மிக்சர், சாக்லேட் அதுகள் நல்லா. ஆட்டுக்கால் அது கொஞ்சம் பசி பிடிக்கும். நெஸ்டமோல் விவா பேக்கெட், சின்ன பேக்கெட்டுகள், அது வாயில் உமுண்டா கூட நல்லா இருக்கும். நிறைய சாமான் கொண்டு போக வேணாம், நடக்க மாட்டீங்க. 2 உடுப்பு சேஃப், ஒரு ஒயிட் க்ளாத், ஒரு பெட்ஷீட், நல்ல பெட்ஷீட் 2 சட்டை, பெண்களுக்கான 2 உடுப்பு, 2 ஆடைகள், உள்ளாடைகள் வெளியாடைகள் 2, ஒரு 10 கிலோ பேக் கொண்டு போடுங்க. தோளில் போட்டாலும் தலையில் ஒரு ஈரமான உடுப்புகளை தலையில் வச்சு நடக்கும்போது அந்த வெயில் தலையில் இறங்காது. நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். கூட்டமாக போங்க, கூட்டமாக இருங்க, கூட்டமாக போய் சேருங்க. தனிச்சிடாதீங்க. யாரும் மிருகங்கள் இருக்கின்றது என்னுடைய அனுபவம். நான் பார்த்து வந்த பாதைகள். சந்தோஷமாக போயிட்டு வாங்க. போராக்களுக்கு இன்றைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஈழத்துக்காக விமர்சு வாடி செல்வகஜா ஈழத்திலிருந்து. நன்றி.